சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய மேசராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேசராசி அன்பர்களோட குணாதிசயங்கள் என்னென்ன, அவங்க நல்ல பலன்களை பெற என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். மேசராசினா கிடாய்னு அர்த்தங்க. இந்த கிடாயாடு நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு உரிய விலங்காகும். செவ்வாய் பகவான் ஒரு பொற்கிரகம் கொண்டதாகுங்க. நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானும் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர் தாங்க. அதனால தான் பாருங்க, இந்த மேசராசியில் இருக்கிறவங்க இயற்கையிலேயே ரொம்ப தைரியமானவங்களாகவும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உஷ்ண உடம்பும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கா? நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்குமா? எதெல்லாம் சாதகமாக இருக்கும், எதெல்லாம் பலவீனமாக இருக்கும், அந்த பலவீனமான விஷயங்களை இருந்து விடுபட நீங்கள் என்னென்ன பரிகாரம் செஞ்சால் நல்லது நடக்குங்க. இதை பற்றின முழு தகவல்களையும் தான் நம்ம இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறோம். இந்த பதிவு மேசராசியில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதனால் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீரத்தையே அணிகலனாக கொண்ட செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்னும் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல நீங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்குங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. மேசராசியில் இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது முருகன் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க. அதுவும் எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கிற சக்தி முருகனுக்கு இருக்குங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்குரிய கடவுளும் முருகங்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வல்லமே முருகப்பெருமானுக்கு உண்டுங்க. அதனால் ரொம்ப நாளாக நடக்காத காரியம், தடைகள் எல்லாம் விலகணும்னு ஆசை நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாகுங்க. இதை தொடர்ந்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா அறுபடை முருகனுக்கு அரோகரான்னு 3 தடவை கமெண்ட்ல போடுங்க மறக்காம. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்க ராசியில இருந்த சூரியன் அடுத்த 4 வாரத்துக்கு ரிஷப ராசியில இருக்க போறாருங்க. அது கூட புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும்னு சொல்லலாங்க. 2 மற்றும் 7க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடமான மீனத்துல இப்போ உச்சம் பெற போறாருங்க. 9, 12க்குரிய குரு சகாயஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதுனால சகோதர உறவுகள் ரொம்பவே பலப்படும். லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்குங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக சப்தமஸ்தானத்தில் இருந்த சனியும் ராகுவும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிடுங்க. இது வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. 2ஆம் இடத்துல புதன் பகவான் வர்றதுனால தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கிற மாதிரி தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இனிமே நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்ல பலன்களை பெறலான்னு பார்க்கலாம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான கவலைகள் வரலாங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது சரியா வருமானு யோசிப்பீங்க. ஆனா இந்த சமயத்துல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இதை செஞ்சிட்டமே, இது சரியாக இருக்குமா, இதை எப்படி செய்யலான்னு ஒரு குழப்பமான நிலை வருங்க உங்களுக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதுக்கு பொறுமையாக செய்கிறது எவ்வளதோ மேல் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்கள், உங்கள் சருமம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் தகுந்த வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் ஆலோசனைப்படி நடங்க. நீங்களா வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல கொஞ்சம் வலு குறைஞ்சி இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் எல்லா விஷயத்தையும் யோசித்து செய்யணும். இல்லைன்னா ரிசல்ட்டு கூட தப்பாக போகலாங்க. யோசித்து கவனமாக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்ப உறவுகள்லையும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்குதுன்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அப்புறம் வர விளைவுகளை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர பரிகாரமாக என்ன செய்யலான்னு பார்ப்போம். செவ்வாயோட பலம் குறையிறதுனால செவ்வாய்க்கிழமையில சாயந்தரம் விளக்கேற்றி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும்னு சொன்னோம் இல்லையா? அந்த மனக்குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் வராமல் நரசிம்மர் உங்களை பாதுகாப்பாருங்க. எப்படி ஒரு கெட்ட விஷயத்தை நரசிம்மர் அழிச்சாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா கெட்ட விஷயங்களையும் விளக்கக்கூடிய சக்தி நரசிம்மருக்கு இருக்குங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில நரசிம்மருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் பெருசாக இருக்காது. உங்களுடைய கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதுனால நல்ல ஒற்றுமை இருக்குங்க உங்களுக்குள்ள. உங்கள் வேலை விஷயமாக நீங்கள் திடீர்னு வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். கருத்து வேறுபாடுனால இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த சொந்தக்காரங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட வருத்தம் சொல்லுவாங்கங்க. உங்கள் நல்ல நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆபீஸை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும். உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு சரியான நேரத்துல உதவி பண்ணுவாங்க. சில பேருக்கு நீங்க விரும்பின இடத்துக்கே டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல நீங்க ஒரு வேலையை நல்லா செஞ்சிருப்பீங்க, அதற்கான பலனோ பாராட்டுதலோ கிடைச்சிருக்காது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சோமே, ஆனால் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இல்லையேன்னு நினைப்பீங்க. அந்த வருத்தமெல்லாம் இந்த வாரம் தீரப்போகுதுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அப்போதைக்கப்போதே பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. உங்கள் மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் நீங்கள் நல்லாவே செய்வீங்க. ஆபீஸில் நிறைய வேலை கொடுத்தாலும் கூட கஷ்டப்படாமல் நல்லா செய்யுங்க. ஏன்னா அதற்கான அங்கீகாரம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகளும் இதன் மூலமாக பெற முடியுங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் விஷயமாக திடீர்னு தூரமாக பயணம் போக வேண்டிய வாய்ப்புகள் கூட வருங்க. அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் வேலைக்காரங்களுக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வேலைக்காரவங்க உங்களுக்கும் ஒத்துழைப்பு நல்லா கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளே இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட செயல்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கூட இப்போ உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக இருந்தால் நல்ல பலன்களை பெறலாங்க. குடும்பத்தை கவனிச்சிக்கிற பெண்களுக்கு சொந்தக்காரங்க வர்றதுனால வேலையும் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க. ஆனால் குடும்பத்தோட வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துங்க. மற்றபடி உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ஆபீஸில் நீங்கள் நல்லா வேலை செய்கிறதுனால நல்ல சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதம் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நல்லா வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு. கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்தால் எல்லா நல்ல விஷயங்களும் மேசராசி அன்பர்களுக்கு பெற முடியும். முருகனோட அருளாலையும் நரசிம்மரோட அருளாலையும் எல்லா முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற்று நலமாக வாழ நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எனது அன்பு மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் யாராவது மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றிங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.